வணக்கம் மக்களே. யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு சூப்பர் அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு குட் நியூஸ் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெறுவது இப்போது மிக கடினமாகிவிட்டது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்கள் அரசு மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். ஆன்லைன் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் கண்டு கொள்ளப்படாமலே இருந்தது. இது தொடர்பாக புகார்கள் அதிகரித்து வந்த நிலையில் இப்போது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் அடங்கிய குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய ரேஷன் கடை தொடங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் சக்கரபாணி எடுத்த இந்த நடவடிக்கை புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. அதன்படி உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளும் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது பரிசீலனையை தொடங்கியுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் கொடுத்துள்ள ஆவணங்கள் குறித்து கள ஆய்வும் நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒரே வீட்டில் இருந்தபடி ரேஷன் கார்டு அப்ளை செய்தவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதேபோல உரிய ஆவணங்கள் கொடுக்காதவர்களின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகின்றன. புத்தாண்டு தொடங்கிவிட்டதால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே புதிய ரேஷன் கார்டு விநியோகம் தொடர்பான நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளது. இப்போது புதிய ரேஷன் கார்டு பெறாதவர்கள் அடுத்த 6 மாதம் வரை காத்திருக்க நேரிடலாம். எனவே புதிய ரேஷன் கார்டு வேண்டும் என விண்ணப்பிப்பவர்கள் உரிய ஆவணங்கள் கொடுத்து ரேஷன் கார்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பூர்த்தி செய்த ரேஷன் கார்டு விண்ணப்பத்தில் அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். மேலும் அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கும் போது விண்ணப்பத்தில் இருக்கும் அனைத்து ஆவணங்களின் ஒரிஜினல்களையும் எடுத்துக்கொண்டு செல்லவும். எல்லா தகவல்களும் சரியாக இருந்தால் கூடிய விரைவில் புதிய ரேஷன் கார்டு வீடு தேடி வரும். எனவே ரேஷன் கார்டு வேண்டும் என்பவர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். ஸோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சரியான ஆவணங்களை வச்சு விண்ணப்பிங்க. அப்போதான் உங்களோட ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.